கும்பராசி என்பர்களே, கடந்த சில வருடங்களாக நன்மை அப்படிங்கிற வார்த்தையை கூட கேட்காம பல கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சு, பழசெல்லாம் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் உங்களோட வார்த்தை கேட்டால் போதுமே, உங்களை பார்த்தா போதுமே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமேன்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் இப்போ உங்களை மதிக்காமையும், ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ வருமானம் வராமல் வருமானம் வராதனால நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு மாதிரியும், ஏதோ ஒரு நன்மைனா ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ஒரு பேக் அடிக்குதா என்னமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. எந்த காரணத்தினால பின்னாடி தங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. பழசில் எப்படி நீங்கள் கெத்தாக இருந்தீங்களோ, பழசில் எப்படி உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு இருந்துச்சோ, பழசில் எப்படி உங்களோட கையில் எப்பயுமே பணம் தங்கிட்டு இருந்துச்சோ, அந்த மாதிரி சில வாழ்க்கை திருப்பி வரப்போகுது. அந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் இனிமேல் வாழ போகிறீங்க, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிரபல ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நிறைய அரசியல் தலைவர்களுக்கும், அரசியல் மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ்க்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். அவருடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி சார், இப்போ இந்த ராசியை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கும்பம் அப்படிங்கிறது ஒரு உருவாக்கும் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கும்பராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாங்க. அவங்களோட தலைமுறையில், அவங்களோட வாழ்வாதார நாட்களில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாங்க. அது எந்த மாதிரி அப்படின்னா, ஏதோ ஒரு கோவில் கட்டுற விஷயத்துலையோ அல்லது ஒரு வீடு கட்டுற விஷயத்துலையோ இவங்களோட பிளான் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற அளவுக்கு பெரிய பிளானே இருக்குது அப்படின்னாலும் அதில் இவங்க ஒரு பங்காவது இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ராசி தான் இந்த கும்பராசி. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியில் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கும்பராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னாலும் அதில் அழகாக பிளான் பண்ணியிருப்பாங்க. என்ன தான் இவங்கன்னு நிறைய பேர் பேசியிருந்தாலும் இவங்களோட பிளானிங் ஒரு 100 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் பேசுகிறது மட்டும் அப்படியே எல்லோரும் கூர்ந்து கவனிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது இவங்களோட பேச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மேப்பு ஒரு விஷயத்தை ஸ்கெட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தை இந்த மாதிரி தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறத அழகாக பிளான் பண்ணி கொடுப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட ஒரு ஈஸியாக மூவ் பண்ணுற அளவுக்கு இவங்ககிட்ட பிளான் இருக்கும். அது மாதிரி இவங்க கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருப்பாங்க, ஆனால் வெளியே கம்பீரமாகவும் தெரிவாங்க. இந்த ராசியினரை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற குணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களோட ஹாப்பினஸுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஒரு சின்ன சுயநலம் அப்படின்னே கூட வச்சுக்கோங்களேன். இவங்களோட ஹாப்பினஸ்க்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை, அதுக்கப்புறம் தான் மற்றது. எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எங்களோட லக்ஸுரி ஃபஸ்ட்டு பார்த்துருவாங்க. ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது இருந்தாலும் அந்த இடத்துல லக்ஸுரியாக என்ன பண்ண முடியும் அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கு எது சேஃப்டியாக இருக்கும், அவங்களுக்கு எது லக்ஸுரியாக இருக்கும் அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ராசினர் தான் இந்த கும்பராசினர். இந்த கும்பராசினர் பழங்காலத்துலேருந்து, பழங்காலம்னா ரொம்ப வருடம்லாம் இல்லை, அவங்க இப்போ ஒரு 40-50 வயசில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 வருட காலமாக அதில் பாதி கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. மீதி இருக்கிற காலத்தில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்களோட சொல்படி தான் அங்கே எல்லாமே நடந்திருக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, அந்தளவுக்கு உங்களோட வார்த்தைக்கு பவர் இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்னமோ பார்த்திங்கன்னா, என்னடா உங்களோட வார்த்தைக்கு பவர் இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணிட்டு இருக்கும். ஆனால் அது உங்களுடைய தவறுகள் கிடையாது. உங்களுடைய விதியின்பால், உங்களுடைய ராசியின்பால் இருக்கக்கூடிய, தசாபுத்தியின்பால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் எப்படா பேசுவீங்க, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கிடைக்காது அப்படின்னு இருந்தீங்களா, என்னடா இது இருந்தாலும் பேசிகிட்டே இருக்கிறான், யாரா மதிக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு உங்களுக்காக தோணும். ஆனால் உங்களுக்குமே இன்றைக்குமே உங்களோட வார்த்தைக்கு வேல்யூ இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு தோண ஆரம்பிக்கும். 2024 ஒரு பாதி குறிப்பிட்ட காலகட்டங்கள்லாம் ரொம்ப ஒரு உடல் ரீதியான மன ரீதியான விஷயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு சின்ன ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஆப்ரேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். அதன் மூலமாக இன்றைக்கி மருத்துவ விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டுட்டு தான் இருப்பீங்க. மாதம் மாத்திரை செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க, அப்பப்போ ரெகுலர் செக்கப் அது மாதிரிலாம் போயிட்டுருப்பீங்க. போன வருடம்லாம் ரொம்ப உங்களுக்கு மனம் விட்டு ரொம்ப ஒரு கஷ்டத்தெலாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கஷ்டம்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு 4-5 நாள் தங்கி இருக்கிறதா இருந்திருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக சும்மா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரதா இருந்திருக்கும். நிறைய மருத்துவ ரீதியான செலவுகள், மன ரீதியான கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாமே இனிமேல் தீரப்போகுது, சந்தோஷம் இனிமேல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சார், உங்களுக்கு லைஃப்பில் ஒருத்தர் கஷ்டத்தை தாண்டி வரக்கூடிய காலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடந்த 2024 குறிப்பிட்ட, அதாவது ஒரு சித்திரையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. ஒரு ஹைப்பில் போய் தொட்டுட்டு வந்துட்டீங்க. அதனால் இனிமேல் உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் விடிவு காலமாக இருக்கும். பழசை கம்பேர் பண்ணும்போது இப்போ இறுக்கி பிடிச்ச காலத்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே கஷ்டங்கள் கிடையாது, நன்மைகள் மட்டும்தான், சந்தோஷங்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பாதையில் உங்களை நோக்கி பின்னாடி ஒரு ஃபேமிலியே வந்துட்டுருக்கும், அல்லது உங்களோட நண்பர்கள்ட்ட வந்திருப்பாங்க, இல்லைனா ஏதோ ஒரு கேங் உங்களை நம்பி வந்துகிட்டே இருக்கும். உங்களோட நண்பர்களோ இல்லை ஒரு கட்சி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது உங்களுக்கான இது மட்டும் கிடையாது, இந்த கும்பராசியை நம்பி எப்பயுமே பின்னாடி ஒரு ஆள் இருந்தே இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ராஜராஜ சோழன் கும்பராசி,
அவருக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருந்தே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை மட்டுமே நம்பி ஒரு சிலர் வாழ்ந்துட்டுருப்பாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறீங்களோ, உங்களோட நண்பர்கள் வட்டாரமோ, உங்களோட வேலையில் இருக்கீங்களோ, நீங்கள் நிறையா பேருக்கு வழிகாட்டியாக இருந்திருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, உங்கள் தொழில்லையோ யாருக்கோ உங்களால் உங்கள் கையில் ஒரு 10 ரூபா வாங்கிட்டு போனால் நீங்கள் நல்லா இருக்கும்டா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு ராசிக்காரராக தான் இருந்திருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேங்கில் தான் இருந்திருப்பீங்க. ஒரு 5 வருட காலம் 6 வருட காலம் தான் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இறக்கமாக தெரிஞ்சிருக்கும். என்ன இது இப்படி இருக்குமே, என்ன அது அப்படி இருக்குமே, அதெல்லாம் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் சார். எவ்வளோ பழசானாலும் தங்கம் தங்கம் தான். தங்க காயினுக்கு வேல்யூ குறையவே குறையாது. அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன தான் ஸ்க்ராட்ச் ஆனாலும் பழசாக இருந்தாலும் கீழே கிடந்தாலும் தங்கம் தங்கம் தான். அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்புகள் இருக்குது. அது இன்றைக்கி புரியல. உங்களோட வார்த்தைக்கான சத்தம் வந்து மக்களுக்கு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக புரிய வேண்டிய நேரத்தில் புரியும். இப்போ போன இதெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டத்தை தாண்டிட்டிங்களா, இதுக்கு மேலே உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுதா, இதுக்கு மேலே அப்படியே இப்போ நீங்கள் ஒரு பள்ளத்தில் தண்ணியில் இருக்கீங்க, தண்ணியிலேருந்து மேலே வந்துட்டீங்க, தண்ணியிலேருந்து மேலே வந்தோடனே இப்போ என்ன, இதுக்கு மேலே பள்ளத்துலேருந்து மேலே ஏறுறதுக்கான வழி தான். உயிர் தப்பியாச்சு, ஓகேவா, உயிர் தப்பியாச்சு. இதுக்கு மேலே நம்ம மேலே எந்திரிச்சு வந்து நம்மளோட வாழ்க்கையை நீட்டாக சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கஷ்டங்களாக இருந்தது. அது எந்தெந்த விஷயத்தில் கஷ்டங்களாக இருந்தது, உடல் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, மன ரீதியான விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, தூக்கமின்மையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க, தூக்க மாத்திரைலாம் போட்டு தூங்கி எந்திரிக்கிற அளவுலாம் நிறையா பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஃபேமிலியும் உங்களை வந்து ஒவ்வொரு மாதிரி திட்டிருப்பாங்க. ஃபேமிலியில் இருக்கிறவங்களே ரொம்ப உங்களெலாம் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பேசுகிறதுக்கே வந்து ஒரு மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட இருக்கக்கூடிய ராசிகளானது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ராசியாக அமைஞ்சிருக்கல அப்படின்னா நீங்களாம் பட்டாத பாடுபட்டு இருந்திருப்பீங்க. ஓரளவுக்கு இப்போ நீங்கள் வந்து பரவாயில்ல சார், அப்போல்லாம் நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இருக்கிற ராசி காப்பாற்றிருக்குன்னு தான் அர்த்தம். மனைவியோ, தந்தை, தாயோ, உங்களோட குழந்தைகளோ, கணவனோ, ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களோட ராசி தான் உங்களை காப்பாற்றிருக்கு சார். உண்மையாக சொல்கிறேன். கும்பராசின்னு கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள். இது உண்மை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிக்கலை, உங்கள் கூட இருக்கிற ராசி உங்களை காப்பாற்றி உங்களை விட வலுவான ஒரு ராசி, தசாபுத்தி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி உங்களையும் சேர்த்து காப்பாற்றி விட்ருக்கு. அதுதான் உண்மை. மற்றபடி இந்த கும்பராசிக்காரர்கள் படாத பாடு பட்டிருப்பீங்க. இந்த ஒரு வேளை நீங்கள் படாத பாடு பட்டையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் தசாபுத்தி ஓரளவுக்கு வேலை செய்கிறதா தான் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சுருக்கும். இந்த 2024 வச்சு செஞ்சுருக்கோம். அது ஒரு 6 வருட காலமாகவே கொஞ்சம் ஒரு மாதிரி இறுக்கமாக தான் இருந்திருக்கும். என்ன சொல்லி என்ன சார் கையில் காசு இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கை மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ரொம்பலாம் உங்களுக்கு கஷ்டப்படுத்தவே படுத்தாது. ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கையில் காசு புரண்டுகிட்டே தான் இருக்கும். நீங்கள் பழசுலேருந்தே இந்த கும்பராசிக்காரங்க அப்படி தான். இந்த 6 வருஷத்தில் உங்களுக்கு கஷ்டப்பட்டீங்க, அது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழசில் நீங்களாம் மூட்டை மூட்டையாவது காசு வச்சுருந்துருப்பீங்க. அது உங்கள் காசாக இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கேஷியராகவோ, கோவிலில் வேலை செய்கிறீங்களோ, ஏதோ ஒரு வகையில் சார் நீங்கள் பணத்தை கையாளக்கூடிய ஒரு ஆட்களாக இருந்திருப்பீங்க. நகையோ பணமோ அந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட தொழிலோ ஏதோ ஒன்று உங்கள் கையில் வந்து பணம் வந்துட்டு போகிற மாதிரி. பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறாங்க சார், பெட்ரோல் பங்க்கில் வெறும் கேஷ் என்றாங்க, அவங்க அந்த ராசியாக கூட இருக்கலாம். கண்டக்டராக இருக்காங்க, சில்லறையாக எண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அந்த ராசியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட பணம் சுழந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களாக இந்த கும்பராசிக்காரனால் இருந்திருப்பாங்க. என்றைக்குமே உங்கள் கையில் பணப்புழக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது உங்களுதோ இல்லையோ, அது அப்புறம் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசியான கை வந்து உங்களோட கை. சரி, இது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சிவபெருமானை சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களோட குலதெய்வம். கும்பராசிக்காரர்களை கைப்பிடித்து தூக்குவது குலதெய்வம் மட்டுமே. ஸோ குலதெய்வத்திற்கு பிறகு நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கை கொடுத்து தூக்கி விட்டுரும். இந்த கும்பராசிக்காரர்கள் வராகி அம்மனை வந்து வணங்குங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், என்ன சார் வராகியில் இப்போ தானே ட்ரெண்ட் ஆகுது அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறீங்க. கிடையவே கிடையாது, இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது, அவ்வளோதானே தவிர ராஜராஜ சோழனும் வணங்கியது வராகி தான். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலில் வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் மற்றது வந்து இது பண்ணுவாங்க. அதை பாருங்கள், 24 புலிகேசியில் ஒரு டைலாக்ல கூட வரும், பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறினான் வென்றிலால் குலசேகரனே அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஸோ அந்த இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கோவிலை எழுப்புவதற்கு, தஞ்சை பெரிய கோவிலை எழுப்புவதற்கு அந்த பன்றி வந்து அவருக்கு வந்து முன்னாடி வந்து சுரண்டி காட்டுனுச்சு, அந்த இடத்துல கோயில் கட்டு அப்படின்னு. ஸோ அந்த பன்றிக்கு நன்றி சொல்லும் விதமாக அந்த பன்றியினுடைய முகத்தோட அவங்களுடைய தெய்வமான வராகியம்மனோட சிலையை வடித்து அதுக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிட்டு தான் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவாங்களாம். அதே விஷயம் இன்னைத்து காலம் வரைக்கும் ஃபஸ்ட்டு வராகியம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் சிவபெருமானுக்கு பூஜை அந்த கோவிலில் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து, அதாவது வராகியம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் மற்ற எல்லா இடத்துக்குமே வந்து பூஜை பண்ணுறதுக்கு போவாங்களாம். முதல் பூஜை வராகியம்மனுக்கு பண்ணணும் அப்படின்னு அன்றைய காலத்துலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் அது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வராகியம்மன் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். நீங்கள் பெரிய இதெல்லாம் இது பண்ண வேண்டாம், வீட்டிலேருந்தே வராகியம்மனை வந்து நினச்சி வணங்குங்க, அதுவே போதுமானது. அது ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த
கும்பராசிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள். அன்னதானம் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். ஏதாவது தடைகள் இருக்கும் பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எல்லாத்துக்கும் சொல்கிறது தான். எல்லா ராசினருமே அதை பண்ணலாம். அதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி நெய் விளக்கேற்றி ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்க, லைட்டாக ஜெர்க் ஆகுது, தடங்களாகுது அப்படின்னா அந்த இறைவனை வழிபட்டிங்க அப்படின்னா எந்த தடங்களும் இல்லாமல், ஜெர்க் இல்லாமல் நல்லபடியாக அந்த தொழில் தொடங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமண தடை நீங்கிறதுக்கும் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். குழந்தைகள் பிரச்சனைகள் இல்லாமல் குழந்தைகள் நல்லா இருக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது உண்மைன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உண்மை அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.